வணக்கம் அன்பர்களே. அஸ்ட்ரோசிரி சேனல் வாயிலாக நான் உங்கள் அஸ்ட்ராலஜர் டாக்டர் சதீஷ். மேசராசி அன்பர்களே, இந்த மே மாதம் 30ஆம் தேதி நடைபெறும் சுக்கிர பெயர்ச்சியால இந்த மேசராசி என்பர்களுக்கு என்ன பலன் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்க்கும் பொழுது, சுக்கிரன் இந்த மேசத்துக்கு 2க்குரியவன், தனத்தை கொடுக்கக்கூடியவன், குடும்பத்தை அமைத்து கொடுக்கக்கூடியவன், வாக்குஸ்தானத்தின் அதிபதி, திருமணஸ்தானத்தின் அதிபதி, கூட்டாளிகள் ஸ்தானத்தின் அதிபதி தான் அந்த சுக்கிரன். சோ இதுவரை கடந்த 3.5 மாதங்களாக அந்த சுக்கிரன் உங்க ராசிக்கு 12ஆம் இடம் என்று சொல்லக்கூடிய விரயஸ்தானத்தில் அமர்ந்திருந்தார். இப்போ உங்க ராசியிலேயே, அதாவது உங்களுடைய லக்னம் ராசியிலேயே வந்து அமரப் போகிறார். அப்போ உங்களுடைய சிந்தனைகள், செயல்கள் அத்தனையும் தனம் சார்ந்த விஷயங்கள், குடும்பம் சார்ந்த விஷயங்கள், திருமணம் சார்ந்த விஷயங்கள், கூட்டு தொழில் சார்ந்த விஷயத்தில் தான் இந்த எண்ண ஓட்டங்களை கொடுக்கும். அதற்கான அத்தனை முயற்சிகளும் உங்களுக்கு ஏற்படுத்தும். அதிலையும் சிறப்பு பெறும். சுக்கிரன் உங்க ராசியில வருவது, அது ஒரு சுப கிரகம் உங்க ராசியில வரும்போது ஒரு குதூகலத்தை உங்களுக்கு உருவாக்கும். அதாவது ஒரு சந்தோஷமான விஷயங்கள், தனத்தை வைத்துக்கொண்டு உங்களுக்கு தேவையான அத்தனை விஷயங்களையும் பூர்த்தி செய்யக்கூடிய ஒரு காலகட்டமாக இந்த சுக்கிர பெயர்ச்சியானது நிச்சயமாக அமையும். இதுல எந்த மாற்று கருத்தும் இல்லை. அப்ப மனம் தெளிவடையும். அதாவது அந்த மனம் சந்தோஷப்படக்கூடிய சில விஷயங்களை செய்வீர்கள். என்னென்ன விஷயங்கள் செய்வீங்க? சந்தோஷப்படக்கூடியது, குடும்பத்தோடு சேர்ந்து இருந்து சில விஷயங்கள், ஒரு உல்லாசம் இருக்கக்கூடிய, ஒரு டூர் போகக்கூடிய, ஒரு யாத்திரை செல்லக்கூடிய வாய்ப்புகள், சந்தர்ப்பங்களை உருவாக்கும் இந்த சுக்கிரனால. அந்த சுக்கிரன் பார்த்தீங்கன்னா ஜூன் மாதம் 12ஆம் தேதி வரை கேதுவனுடைய நட்சத்திரத்துல பயணம் பண்றார். அந்த கேது அப்படிங்கிறது 5ஆம் இடம் என்று சொல்லக்கூடிய காதல் அப்படிங்கிற சொல்லக்கூடிய ஸ்தானத்தில் இருக்கு. அப்போ நிறைய இந்த மேசராசி என்பர்கள் இந்த சுக்கிர பெயர்ச்சிக்கு அப்புறம் காதல் என்கின்ற தன்மைக்கு போகக்கூடிய சூழ்நிலைகளையும் சந்தர்ப்பங்களையும் உருவாக்கும். ஆனா கொஞ்சம் உஷாராக இருக்க வேண்டும். 12ஆம் தேதி வரை கேது அல்லவா, ஒரு பாம்பு கிரகத்தினுடைய நட்சத்திரத்தில் இருக்கும் போது சில தொந்தரவுகள், சில தடைகள், சில தாமதங்கள், பிரச்சனைகளை உருவாக்கும். அப்போ கவனம், எச்சரிக்கையோடு இருக்கணும். காதலில் இருக்கின்றவர்கள் அல்லது காதலுக்குள்ள என்ட்ரி ஆகக்கூடிய தன்மையில் இருக்கக்கூடிய மேசத்துக்கு கொஞ்சம் கவனம். ஏன்னா உறவு சார்ந்த விஷயத்துல கொஞ்சம், ஏன்னா பாம்புங்கிறது ஒரு விஷத்தன்மை அல்லவா, அது ஒரு மாதிரியான ஒரு தன்மையை உங்களுக்கு உருவாக்கிறோம். ஆனா அதே 12ஆம் தேதிக்கு அப்புறம், ஜூன் 12ஆம் தேதிக்கு அப்புறம் சுக்கிரன் தன்னுடைய சொந்த நட்சத்திரத்துல பயணமாகிறார். அப்போ காதல் நன்றாக இருக்கும். காதலில் இருக்கின்றவர்கள் காதல் திருமணம் செய்யக்கூடிய வாய்ப்புகளையும் சந்தர்ப்பங்களை நிச்சயமாக உருவாக்கும். ஏன் சொல்ற அப்படின்னா, சுக்கிரன் உங்க ராசியிலேயே அமர்ந்திருக்கார். அப்போ உங்க ராசியிலேயே இருந்து 7ஆம் இடம் என்று சொல்லக்கூடிய திருமணஸ்தானத்தை பார்க்கிறார். அப்போ நிறைய இந்த மேசராசி என்பவர்களுக்கு திருமணம், சுப காரியங்கள் நடக்கக்கூடிய ஒரு காலகட்டமாக இந்த சுக்கிர பெயர்ச்சி அமைந்துவிடும். இதற்கு இன்னொரு காரணம் இருக்கு. குருவும் பார்க்கிறார். அப்போ குரு பார்த்தால் கோடி நன்மை என்று சொல்லுவோம். அப்போ 2 சுப கிரகங்கள், சுக்கிரனும் குருவும் 2 பேரும் அந்த 7ஆம் இடத்தை பார்த்து புனிதப்படுத்துகிறது. அப்போ வரன்கள் அமையும். அப்போ திருமண விஷயத்தில் தடைப்பட்டு கொண்டு இருக்கக்கூடிய மேசராசி என்பவர்களுக்கு இந்த சுக்கிர பெயர்ச்சிக்கு அப்புறம் திருமணங்கள் டக்குன்னு, அதாவது பொருந்தி வரும். திடீர் நிச்சயார்த்தமாகும். ஒரு சிலருக்கு ஒரே மாசத்துல திருமணமும் ஆகும். ஸோ இந்த மாதிரியான அமைப்புகள் இந்த சுக்கிர பெயர்ச்சிக்கு அப்புறம் அமைகிறது. தனக்கு பிடித்த வரன், அதுதான் முக்கியம். தனக்கு பிடித்த, தன்னுடைய ஸ்டேட்டஸுக்கு தகுந்த மாதிரி தன்னுடைய எதிர்பார்ப்பு பூர்த்தியாகக்கூடிய விதத்தில் இந்த சுக்கிரனானது அமைய இருக்கிறது மேசத்துக்கு. ஏன்னா லக்னத்திலேயே வந்து உட்கார்ந்துருக்கார். அப்போ அன்பு, பாசம், காதல், நேசம் என்பது இயல்பாகவே வந்துவிடும். ஏற்கனவே திருமணமானவர்கள் பார்த்தீங்கன்னா சின்ன ஒரு தடை, ஒரு பிரச்சனையோடு இருக்கின்றவர்கள் அல்லது ஒரு கருத்து வேறுபாடோடு இருக்கக்கூடிய இந்த மேசத்துக்கு பார்த்தீங்கன்னா இந்த அதாவது ஜூன் மாதம் 12ஆம் தேதிக்கு அப்புறம் சுக்கிரன் சுயசார நட்சத்திரத்தில் இருக்கும்போது அன்பு, பாசம், காதல் உங்களுக்குள்ள வந்துடும்.
ஸோ அந்த பீரியட், அதாவது ஜூன் 12ஆம் தேதியிலிருந்து ஜூன் மாதம் 25ஆம் தேதிக்குள்ள இந்த கணவன் மனைவியினுடைய ஒற்றுமை, பிரிந்தவர்கள் ஒன்று சேர்ப்பதற்கான ஒரு காலகட்டம், அந்யோன்யமாக இருக்கக்கூடிய காலகட்டம், திருமண வாய்ப்புகளை கொடுக்கக்கூடிய காலகட்டம், வீட்டுக்கு தேவையான அனைத்து விதமான பொருள்களை வாங்கக்கூடிய காலகட்டம், உங்க மனசுக்கு பிடித்த அத்தனை விஷயங்களுக்கும், அதாவது தனக்கு என்ன வேணும்னு நினைத்து கொண்டிருக்கிறீர்களோ அனைத்து விதமான சுக போகங்களை அனுபவிக்கக்கூடிய தன்மை, அதாவது வீடு வாங்குறது, ஒரு வண்டி வாகனம் வாங்குவது, இதெல்லாமே சூப்பரா இருக்க போகுதுன்னு சொல்லுவேன். ஸோ எந்த பீரியட்? ஜூன் மாதம் 12லிருந்து ஜூன் மாதம் 25க்குள்ள இந்த மேசராசி என்பர்கள் யாரெல்லாம் வீடு வாங்கணும், ஒரு இடத்த வாங்கணும் நினைக்கிறீங்க, இது அற்புதமான ஒரு காலகட்டம். அதே போல தனக்கு ஆசையாக நினைத்து கொண்டிருந்த வாகனங்கள், ரொம்ப நாளா ஒரு வருடமாகவே இந்த வாகனம் தான் வாங்கணும், நான் வாங்கினேன் இந்த வாகனம் வாங்கணும் அப்படி நினைச்சிட்டு இருப்பீங்கள, அது உங்களுக்கு கொடுக்கக்கூடிய ஒரு காலகட்டமாக நிச்சயமாக அமையும். ஸோ இந்த பீரியட்ல பார்த்தீங்கன்னா காதல் கைகூடும், ஒரு புதிய உறவு உங்களுக்கு கிடைக்க போகிறது, புதிய நண்பர்கள், ஆணாக இருந்தால் பெண்கள், பெண்களாக இருந்தால் ஆண்கள் சார்ந்த உறவுகள் அப்படிங்கிறது ஒரு கனெக்டிவிட்டி உங்களுக்கு நிச்சயமாக கொடுக்கும். அது தொழில் ரீதியாக இருந்தாலும் சரி, அல்லது படிக்கக்கூடிய காலகட்டமாக இருந்தாலும் இந்த காலகட்டம் அந்த காதல் அப்படிங்கிற தன்மையை கொடுக்கும். பட் இருந்தாலும் கொஞ்சம் எச்சரிக்கை உணர்வுடன் இருக்கணுங்கிறத ஞாபகத்தில் வைத்துக் கொள்ளுங்கள். ஏன்னா சுக்கிரன் உங்க ராசியிலேயே அமர்ந்திருக்கார். அந்த முதல் 12 நாட்கள் பார்த்தீங்கன்னா கேதுவோட நட்சத்திரத்தில் இருக்கும்போது அது உங்களுக்கு சரிப்பட்டு வராது. ஸோ அந்த காலகட்டத்தில் படிப்பு சார்ந்த விஷயத்திலும் குழப்பங்களை ஏற்படுத்தும். இதை படிக்கலாமா, அதை படிக்கலாமா, எந்த கோர்ஸ் எடுத்து படிக்கலாம் அப்படிங்கிற இந்த குழப்பமான தன்மைகளை நிச்சயமாக இந்த மேசத்துக்கு உருவாக்கும். அதன் பிறகு முதலில் குழம்பி அதன் பிறகு ஒரு துணையோட, அதாவது ஒரு குருமார்கள், ஒரு சான்றோர்களுடைய அந்த அரவணைப்போட, அவங்களுடைய கருத்து பரிமாற்றத்தின் மூலம் இந்த ஜூன் மாதம், அதாவது 12லிருந்து 25க்குள்ள ஒரு தெளிவான முடிவெடுப்பீங்க. இதை தான் படிக்க போறேன், இந்த கோர்ஸ் தான் படிக்க போறேன் அப்படிங்கிற தன்மையை கொடுக்கக்கூடிய அமைப்புங்கிறது இருக்கிறது. அதாவது தான் ஆசைப்பட்ட கோர்ஸ் படிக்கக்கூடிய வாய்ப்புகளையும் சந்தர்ப்பங்களையும் நிச்சயமாக உருவாக்கும். திருமண பந்தம் சூப்பரா இருக்க போகுது. கூட்டு தொழில் நன்றாக அமைய போகுது. இந்த மேசராசி என்பவர்கள் கூட்டு தொழில் இருக்கின்றவர்கள், சில பிரச்சனைகள், சில கருத்து வேறுபாடுகளோட இருக்கக்கூடியவர்களுக்கு இந்த காலகட்டம் நிச்சயமாக உங்களுக்கு அந்த கூட்டாளிகளுக்குள்ள இருந்து வந்த பிரச்சனைகள் சுமூகமாக தீர்க்கக்கூடிய தன்மை சிறப்பு பெறும். சமுதாயத்தில் அந்தஸ்து, மதிப்பும் மரியாதையும் கூடும். கலைத்துறையில் இருக்கக்கூடிய இந்த மேசத்துக்கு இந்த ஜூன் 12லிருந்து 25 வரை புதிய ஒப்பந்தங்கள் உங்களுக்கு கிடைக்க போகிறது. அதாவது புதிதாக என்ட்ரி ஆகக்கூடிய வாய்ப்புகள் சந்தர்ப்பங்களையும் உருவாக்கும். ஒரு புதிய நபர் உங்களுக்கு அறிமுகப்படுத்தப்படுவார். அந்த நபரின் மூலமாக உங்களுக்கு அனைத்து விதமான வாய்ப்புகள் சந்தர்ப்பங்களை நிச்சயமாக உருவாக்கும். ஸோ சுக்கிரன் என்று சொல்லக்கூடியவர் இந்த மேசத்துக்கு தனத்தை கொடுக்கக்கூடியவராக இருக்கின்றார். அதே மாதிரி உங்க வாக்கு அவ்வளவு அற்புதமாக, அழகாக, எந்த இடத்தில் எதை பேசணுமோ அதை கச்சிதமாக பேசக்கூடிய, கலை நயத்தோடு பேசக்கூடிய தன்மைகளை உருவாக்கும். ஸோ அது ரொம்ப ஒரு அற்புதமான ஒரு தன்மை. ஸோ அது உங்களுக்கு சிறப்பு பெறக்கூடிய, மற்றவர்களை கவர்ந்திழுக்கக்கூடிய அந்த தன்மைங்கிறது உங்களுக்கு இருக்கும். நீங்களே பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல அழகாக, ஒரு நல்ல ஒரு இதாக இருக்கணும் அப்படிங்கிறது இருக்கும். உங்கள் எண்ணம் ஒரு அழகோடு இருக்கணும், கலைநயத்தோடு இருக்கணும், உங்கள் ட்ரெஸ்ஸிங் சென்ஸ் நல்லா இருக்கணும். ஸோ என்கின்ற தன்மை இந்த மாதம் உங்களுக்கு ஏற்படுத்தும். ஏன்னா சுக்கிரன் உங்கள் ராசியிலேயே உட்கார்ந்துருக்கார். அதே போல இந்த மாதத்தினுடைய இறுதியில், அதாவது சுக்கிரன் கடைசியாக சூரியனுடைய நட்சத்திரத்தில் பிரயாணம் பண்றார்.
அப்போ அந்த காலகட்டம், அதாவது ஜூன் மாதம் 25க்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த சூரியன் 2ஆம் இடம் என்று சொல்லக்கூடிய தனஸ்தானத்தில் உட்கார்ந்திருக்கும் போது தனத்தை கொடுப்பார், பொருளாதார ஏற்றத்தை கொடுக்கும், செய்யக்கூடிய தொழில்கள் மூலமாக சிறப்பை பெறும், அதிகாரம் கிடைக்கும், அட்மினிஸ்ட்ரேஷன் கிடைக்கும். அதே சமயத்தில் பார்த்தீங்கன்னா ப்ரமோஷனும் கொடுக்கக்கூடிய ஒரு காலகட்டமாக அமையும். அப்போ அரசு சார்ந்த விஷயங்கள், அரசு காரியங்களில் வெற்றி பெறக்கூடிய, அரசு எக்ஸாம் எழுதி ஜெயிக்கக்கூடிய, ஸ்டேட் கவர்மெண்ட் சென்ட்ரல் கவர்மெண்ட் சம்பந்தப்பட்ட விஷயத்தில் தகப்பன் மூலமாக நன்மைகள் கொடுக்கக்கூடிய, தகப்பனால நன்மைகள், தகப்பன் மூலமாக நன்மைகள் தரக்கூடிய, புதிய உறவுகள் உங்களுக்கு கிடைக்கக்கூடிய, அந்த உறவுகள் அதாவது தகப்பன் மூலமாக உறவுகள் மூலமாக அனுகூலங்கள், ஆதாயம் தரக்கூடிய, நல்ல நல்ல விஷயங்கள் நடக்கக்கூடிய, தன்னுடைய மனதுக்கு பிடித்த விஷயங்கள் நடக்கக்கூடிய ஒரு நல்ல சுக்கிர பயிற்சியாக இந்த மேசத்துக்கு அமையும். தன்னுடைய ஆசைகள், தன்னுடைய மனதில் இருக்கக்கூடிய அத்தனை விஷயமான தன்மைகளை பூர்த்தி செய்யக்கூடிய, எதையெல்லாம் தடைபட்டு கொண்டிருந்ததோ அதெல்லாம் வெற்றி பெறக்கூடிய அமைப்பில் இந்த சுக்கிர பயிற்சியானது நிச்சயமாக அமையுங்கிறதுல எந்தவித மாற்று கருத்தும் கிடையாது. ஒரு துல்லிய பலன் வேணும். அதாவது இந்த 2025 சொந்த தொழில் செய்வதற்கான விதி கொடுப்பினை நம்முடைய ஜாதகத்தில் இருக்கிறதா? அப்படி இருக்கக்கூடிய பட்சத்தில் எப்போ நம்ம சொந்த தொழிலை செய்யலாம்? எந்த கோர்ஸ் படிப்பதற்கான கொடுப்பினை நம்முடைய ஜாதகத்தில் இருக்கு. அப்போ எந்த கோர்ஸ் எடுத்து படித்தா நம்முடைய ஃபியூச்சர் நன்றாக இருக்கும்? திருமண தடை நடந்து கொண்டே இருக்கு, எப்போ தான் நமக்கு திருமணம் ஆகும்? எப்போ நமக்கு குழந்தை பாக்கியம் கிடைக்கும்? எப்போ நமக்கு ப்ரமோஷன் கிடைக்கும்? இது போன்ற கேள்விகளுக்கு துல்லியமான பதிலை நம்மால் கூற முடியும். ஒரு பர்சனல் கன்சல்டேஷன் எடுத்துக்கணும், ஒரு சுய ஜாதகம் பார்க்கணும் என்று விருப்பமுடைய அன்பர்கள் டிஸ்பிளே தெரியக்கூடிய நம்பருக்கு வாட்ஸ்அப் மூலியமாகவோ ஃபோன் கால் மூலியமாகவோ தொடர்பு கொண்டு அப்பாயின்மெண்ட் பெற்றுக்கொண்டு கன்சல்டேஷன் எடுத்துக்கலாம். நம்முடைய அலுவலகம் கோயம்புத்தூரில் அமைந்துள்ளது. அதாவது கோயம்புத்தூரிலிருந்து மேட்டுப்பாளையம் செல்லும் வழியில் வெள்ளக்கிணறு பிரிவு பக்கத்தில், அதாவது அன்னபூர்ணா ஹோட்டலுக்கு அருகில் அமைந்துள்ளது. பிரியர் அப்பாயின்மெண்ட் வாங்கிட்டு நேரடியாக கன்சல்டேஷன் எடுத்துக்கலாம். ஸோ ஆன்லைன் மூலமாகவும் கன்சல்டேஷன் இருக்கிறது. நிச்சயமாக இந்த பதிவு ஏதாவது ஒரு ரூபத்தில் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குங்கிறதுல எந்தவித மாற்று கருத்தும் இல்லை.